தளபதி 28 வர சொல்லி ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணுவாங்க பெரம்பூர்ல. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா மத்த பண்ண சொல்ல பாருங்க, எல்லாம் சைலண்டா போகும். ஆனா தளபதி மட்டும் பண்ணா மட்டும், தளபதி பிரசாரம் வந்தாருன்னா அண்ணா நகர் வில்லிவாக்கம் எல்லாத்துல வராரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க ஏடாகமா ஒரு கலாவரம் பண்ணுவாங்க. எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும், அவங்களுக்கு அது தெரியல. சாதாரண மக்களே அதுதாங்க. அவர் கூட்டத்துக்கு போகிறான்னா, இப்போ நாங்களாம் வந்து தளபதியை பார்க்க போகிறோம் ஒரு கூட்டத்துக்கு அப்படின்னா, பார்த்து போங்கப்பா, வேறு கட்சிக்காரன் எவனா பூந்து எதனா பண்ணுறப்போ வேறு கட்சிக்காரன் பூந்து பண்ணிவிடுவான்னு தான் சொல்கிறாங்களே தவிர கூட்டத்தில் மாட்டிக்க போகிறீங்கன்னு சொல்லலை. கூட்டம் இருக்குது தான் எங்களுக்கு தெரியும் தளபதியை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் போய் இடிச்சுக்கிட்டுலாம் நிற்க போகிறதில்ல. வேறு கட்சிக்காரன் உள்ளே போகாத வரைக்கும் நாங்கள் நல்லாயிருப்போம். இப்போ பெரம்பூர்லேருந்து ஒரு 5 தொகுதி அப்படியே லைனாக பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரோட் ஷோக்கெலாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இதுலேருந்தே தெரியும் எவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்ட்டு. இதை வந்து அப்படியே மாற்றிடுறாங்க. இவருக்கு வந்தால் க்ரௌட் அதிகமாகிடும், இப்போ க்ரௌட் அதிகமாகிடும் தெரியுது. இப்போ தேர்தல் அதிகாரிங்க தான் அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து மீடியாலெலாம் வந்து அவர் வந்தால் அசம்பாவிதம் நடக்கும், அது நடக்கும்னு சும்மா இவங்கள ஃபேக் நெரேட்டிவ் எதனா க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் வரட்டுமே, அவர் வரதை ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அவர் வந்து மக்களை பார்க்குறதுக்கு தானே வராரு. உள்ளே இருக்கும்போது மக்களை பார்க்க வரமாட்டுறாருன்னு இப்போ வரும்போது இந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க. அவர் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, மக்களை பார்க்குறதுல உறுதியாக இருக்கார். சென்னையில் இருக்க 16 தொகுதி அடிக்கிறோம், திருவள்ளூரில் இங்கே 54 அடிக்கிறோம், மதுரை வாயில் அடிக்கிறோம், லைனாக அடிச்சுட்டே வரோம். 54 மதுரை வாயிலாம் கன்ஃபார்ம். எல்லா கட்சிக்கும் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, எங்களை மட்டும் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்கன்றது தெரியல. நாங்கள் தனியாக தானே நிற்கிறோம். நீங்கள் தானே சொன்னீங்க உங்களை வந்து நோக்கி யாருமே வரலன்றது நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்புறம் ஏன் பர்மிஷன் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்களுக்கு என்ன தொண்டர்கள் இல்லை, யாரும் வந்து அரசியல் தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பர்மிஷனை கொடுத்துட்டு போங்க. அவங்க தேர்தல் அதிகாரிங்க அவங்க பார்க்க போகிறாங்க கூட இருந்து. போலீஸு அவங்க தேர்தல் அதிகாரிங்கிட்ட தான் இருக்குது. அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. இதில் எதுக்கு பர்மிஷன், இவரை மட்டும் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்கன்றதே யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒரு வாய்ப்பு, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். மக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஆனால் இவங்க ஆளுற அரசும் வந்து ஆளை துடிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து பிளாக் பண்ணுறதுலையே இருக்காங்க. இவர் வெளில வந்தார்னா மக்கள் ஓட்டெல்லாம் வந்து மாறிடும், எப்படியும் தளபதிக்கு தான் ஓட்டு விழும். அவர் வெளியில் வந்துட்டார்னா மொத்த ஓட்டம் அவருக்கு போயிடும். களம் வந்து இப்போ அப்படியே மாறிடும் மொத்தமாக. ஆல்ரெடி 2 வருஷமாக எங்கள் கையில் தான் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜை காட்டிடும். 30%, 25% இருக்காங்க, 40-50% காட்டுவோம் நாங்கள். அவர் வெளியில் வந்துட்டாருன்னா ஒரு மக்களையும் வீடாக போய் பார்ப்பாரு. அப்போ தான் தெரிய போகுது பர்சன்டேஜ் என்னன்றது எங்களுக்கு. ஆள்ற திமுகவை சொல்கிறத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு எங்களை வந்து அவர் பேசிட்டு இருக்காருன்றது புரியல. அவரை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறோம். தேர்தல் வந்து நாளன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. தளபதியை ரொம்ப நாளாக முடக்கி வச்சுருந்தாங்க. அவர் வெளில வராரு, திரும்ப சிங்கம் வந்து அந்த குகையிலேருந்து வெளில வருது, அந்த மாதிரி இருக்கும். சும்மா இப்போ வந்து எடப்பாடி ஸ்டாலின் யார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் அது மக்கள்கிட்ட எடுபடாது. தளபதி சிங்கம் வருது, நாளன்னைக்கு வருது. அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் மே 4ஆம் தேதி பார்ப்பீங்க. பயம்தாங்க, பயம்தான். அவர் வந்துட்டாருன்னா ரோட் ஷோ வந்தால் கூட்டம் பார்க்குறீங்க. இது வரையா யாருக்குமே வராத கூட்டம் விஜய்க்கு வருது. அது அவங்களுக்கு அச்சமாக இருக்குது. அவங்களுக்கு ஓட்டுலாம் வராதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பர்மிஷன்னா பயம்தாங்க, வேற என்னது? எலெக்ஷன் கமிஷன்னா அவங்களாச்சும் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதிராக தான் இருக்கிறாங்க. இதை யார் சொல்லி நடக்குதுன்னா எதுன்னு மக்களுக்கு தெரியும். இதுக்கான பதில் வந்து நாங்கள் மே 4ஆம் தேதி நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு அவங்க தமிழ்நாட்டு ஜனங்களும் பாடம் புகட்டுவாங்க. எல்லா திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாருக்குமே. விஜய் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பாருங்க. அவருக்கு பெரம்பூர், மதுரை வாயில், 54 அப்படிலாம் கிடையாது. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். விமர்சனம் அந்த சொல்லுவாங்க பார்த்தியா பழமொழி, பழம் காய்க்கிற மரம் தான் கல்லடி படம்ன்ட்டு. அதுதாங்க சிம்பிள். அதுதான் இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நடிகருங்க. இதுவரையும் இவ்வளோ வந்து பேசுனது கிடையாது எந்த கட்சியும். விஜய்க்கு வராத விமர்சனம் எங்களுக்கெல்லாம் தோணுது, ஏன் தான் வராரோ, ஏன்
இவ்வளோ பேர் பல்லில் நிற்கிறாரோ அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, மக்களுக்காக வராரு, எல்லாம் அவர் பார்த்துப்பார். எப்போ ரிப்ளை கொடுக்கணுமோ அவருக்கு தெரியும். சீமான்லாம் அது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. அவருக்கு நீங்கள் பார்க்குறீங்களே பிரச்சாரத்துக்கு 4 பேர் கூட வர மாட்டாங்க. சீமான்னா 40 பேர் இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க யாருன்னா பேசுனா 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களோட நிலவரம். அவங்கள பற்றி பேசுறது வேஸ்ட். அதெல்லாம் சிரிப்பாக இருக்குதுங்க. என்னத்துங்க ஐபிஎல் பேன் பண்ணுறது? மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஐபிஎல் தான் பிரச்சனையா? ஆரம்பிக்காத முன்னாடி நாங்கள் 125 பேர்கிட்ட கவுன்சிலராக இருந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் பர்வேஸ்னு ஒரு அண்ணா இருக்கார் கவுன்சிலர். இப்போது இங்கே நிறைய பேர் கவுன்சிலர்லாம் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. மே 4 ரிசல்ட் வரும் பாருங்கள். மொத்த பேரும் இப்போ அமைச்சராக இருக்க நிறைய பேரே வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. மே 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். 23 எலெக்ஷனு. எந்த இடத்துல நெருக்கடி இருக்கோ அந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்கன்றது அர்த்தம். நெருக்கடி இருக்குன்னா அப்போ பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். இவர் வந்தால் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு. தலைவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு 1967 77 எப்படி ஒரு சேஞ்ச் நடந்ததோ 26 ஒரு சேஞ்ச் நடக்கும். தளபதி வந்து தமிழ்நாட்டில் இங்கே செஞ்சாதி கோட்டையில் முதலமைச்சராக உட்காருவார். எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறவங்களும் சரி, எங்ககிட்ட கேள்வி கேட்குறவங்களும் சரி, தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க பாருங்க. கொடுத்துருவாங்கண்ணா. தேர்தல் அதிகாரிங்க வந்து தேர்தல் ஆணையமும் தேர்தல் அதிகாரிகளும் ஒருதலை பட்சமாக செயல்படாமல் மத்தியஸ்தமாக நடந்தாங்கன்னா கண்டிப்பாக பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கான பாதுகாப்பையும் அவங்க கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் எல்லாருமே தளபதி சார்பாக எல்லாருமே அதை நம்புகிறோம். கொடுத்தாங்களா நல்லது. மக்கள் சந்திப்பு வந்து நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, மன்றமாக இருக்கும்போதுலேருந்தே தளபதி பார்த்துட்டு தான் இருக்கார். இன்றைக்கி 2 வருஷம் வந்து கட்சி ஆரம்பித்து என்ன தேர்தல் அரசியலுக்கு தான் நாங்கள் 2 வருஷமாக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு, மக்களுக்கான நலத்திட்டம் ஒன்றுமே இல்லை. எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து 5-7 வருஷம் கிட்ட டெய்லி அன்னதானம் போட்டுட்ருக்கார். டெய்லி என்றைக்குமே வந்து லீவு கிடையாது. டெய்லி அன்னதானம் போடுறாங்க. ரத்த தானம் எங்களுக்கு ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்கிறாங்க ரத்த தானத்துக்கு. நாங்கள்லாம் எல்லாம் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து முட்டைப்பால் ரொட்டின்னு குழந்தைகளுக்கு வந்து ஒரு இப்போ சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் வந்து ஓட்டு போட போகிறாங்களா உங்களுக்கு, குழந்தைங்களுக்கு போய் முட்டைப்பால் அது அவங்க ஓட்டாக யோசிக்கிறாங்க. நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக நாங்கள் யோசிக்கிறோம். குழந்தைங்களையும் வந்து அடுத்த தலைமுறைனா அவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். இன்றைக்கி இப்போ பெண்களுக்கே எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு 2 வயசு குழந்தைக்கெலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கஞ்சா புழக்கம் நிறைய இருக்குது. முன்னாடி இருந்த ஆட்சி அதெல்லாம் இப்போ நாங்கள் பேச வரல. அடுத்து 26 நாங்கள் வருவோம், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். நிறைய பேர் ஒயின் ஷாப் வேணான்றதெல்லாம் இப்போ சொல்லிட்டு தான் இருக்காங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ சப்போர்ட்டு. உங்கள் ஆள் வந்து ஒயின் ஷாப்பை எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் நல்லது. எங்கள் தாலியை நாங்கள் அது இன்னொரு தலைவர் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும், கூட்டம் இது வந்து தானாக அவராக கூப்பிட்டு காசு கொடுத்துலாம் கூப்பிடல, இதெல்லாம் அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டேன்னா எங்களுக்கு அரசியல் தெரியாது. 15 வருஷமாக எங்களுக்கு அரசியல் தெரியும். 25 வருஷமாக எங்கள் மாவட்ட செயலாளருக்கு அரசியல் தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அரசியல் தெரியும். எங்கள் பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியும். எங்கள் பொதுச் செயலாளர் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. எங்கள் மாவட்ட செயலாளர் 25 வருஷமாக தளபதி கூட பயணிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு அரசியல் தெரியும். அரசியல் தெரியாது, தற்கூரி கூட்டம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். நாங்கள் ப்ராப்பராக வந்து அரசியலை கற்றுக்கிட்டு தான் உள்ளே வரோமே. சும்மா இப்போ 2 வருஷம் வந்துட்டான்றது தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்க. ஒரு சேஞ்ச் இருக்கும் பாருங்களேன். கொள்ளடிக்கிறதையும் கொலை பண்ணுறதையும் தான் இந்த ஆட்சியிலலாம் பார்த்துருப்பீங்க. நல்லது பண்ணுறதெல்லாம் பார்ப்பீங்க. அங்கே தற்கொலை கூட்டம் தான். ஆனால் எங்கள் அரசியல் ஒன்று இருக்குல்ல, இன்னும் 30 நாளில் வரும்ல. இப்போ இருக்கிறவங்கள எல்லாரும் அன்றைக்கி ஒன்று பண்ணுவோம்ல, அதுதான் எங்கள் அரசியல். நீங்களும் பண்ணுவீங்க, உண்மையா இல்லையா? டு பி ஃப்ராங்க், உங்கள் வீட்டில் எங்களுக்கு ஓட்டு இல்லை, விசிலுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஓகேங்களா? நாங்களாம் சந்தோஷமா வந்திருக்கோம். ₹1 யாரும் எங்களுக்கு காசு தரல, என்ஜாய் பண்ணி வந்திருக்கோம். அதுதான் நாங்கள். ஆனால் 1000 வரட்டுங்க தளபதி. விவசாயம் அரசியல் வரணும், வரலன்னா தானே நாங்கள். ஏங்க திமுக யாரை பற்றி பேசணும்? அதிமுக பற்றி பேசணும். ஏன் எங்களை பற்றி பேசணும்? பயம். சரியா? இப்போ எங்களை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இல்லைன்னு காட்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க. முடியாது. கரெக்டுங்களா இல்லையா?
எங்களை இல்லைன்னு காட்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வாயில் வரதெல்லாம் எங்களை பற்றி தான் வருது. பட் இல்லைன்ற மாதிரியே எங்களை காட்டிக்கணும். அவங்க நம்மளுக்கு போட்டி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன ஏங்க எதுக்குங்க ரேம்ப் வாக்கு? தளபதி ஒரு ரேம்ப் வாக் பண்ண தப்பாங்க, அதுக்கு ஒரு ரேம்ப் வாக்கா? அது இல்லை, அதெல்லாம் முடியாது. இல்லை, யாரால முடியுமோ அதுதான் முடியும். யார் மேலே அப்போ எப்படி அது 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 சொல்றது வந்து ஒரு நிர்வாகத்திறனான்னு நான் கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நிர்வாகத்திறனா இது? ஒரு தளபதி அவரை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளு தான். இதான் வரக்கூடாது. தளபதி ரோட்ல வந்தா உங்களால பண்ண முடியல, அது உங்களோட நிர்வாகத்திறனை காட்டுது. சரிங்களா? தளபதி ரோட்ல வந்தாருன்னா என்ன நடக்கும்? சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து நிற்பாங்க ரோட்டில். இன்னைக்கு பாருங்க, 10 பஸ்ஸில் எவ்வளோ ஆடியன்ஸ் போகிறாங்க. எல்லாம் எங்கே பார்க்குறாங்க? இங்கே பார்க்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. எந்த அரசியல் கூட்டத்தையாவது வீடியோ எடுத்து பார்த்துருக்கீங்களா? இங்கே நடக்குது. தளபதி 28 வருஷம் ஏதாச்சும் ஒரு கோலர் பண்ணுவாங்க பெரம்பூர்ல. பண்ணட்டுங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் மற்ற பண்ண சொல்ல பாருங்க, எல்லாம் சைலண்டாக போவோம். ஆனால் தளபதி மட்டும் பண்ணால் மட்டும் தளபதி பிரசாரம் வந்தாருன்னா அண்ணா நகர், வில்லிவாக்கம் எல்லாத்துலையும் வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவங்க ஏடாகமாக ஒரு கலவரம் பண்ணுவாங்க. எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். அவங்களுக்கு அது தெரியல. சாதாரண மக்களே அதுதாங்க. அவர் கூட்டத்துக்கு போகிறான்னா, இப்போ நாங்களாம் வந்து தளபதியை பார்க்க போகிறோம் ஒரு கூட்டத்துக்கு அப்படின்னா, பார்த்து போங்கப்பா, வேறு கட்சிக்காரன் எவனா பூந்து எதனா பண்ணுறப்போ வேறு கட்சிக்காரன் பூந்து பண்ணிவிடுவான்னு தான் சொல்கிறாங்களே தவிர கூட்டத்தில் மாட்டிக்க போகிறீங்கன்னு சொல்லலை. கூட்டம் இருக்குது தான் எங்களுக்கு தெரியும் தளபதியை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் போய் இடிச்சுக்கிட்டுலாம் நிற்க போகிறதில்ல. வேறு கட்சிக்காரன் உள்ளே போகாத வரைக்கும் நாங்கள் நல்லாயிருப்போம். வேறு கட்சிக்காரன் உள்ளே வராமல் இருக்கட்டும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக தான்ப்பா இருக்கீங்க, வேறு கட்சிக்காரன் உள்ளே பூந்தா என்ன பண்ணுவான்றது தெரியாது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போகாதன்னெலாம் யாரும் எங்கள் தளபதியை பார்க்க யாருமே வந்து போகக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 13 பேர் இருக்காங்க. நான் 13 பேரும் தளபதிக்கு தானே ஓட்டு. என் குடும்பத்தில் 13 ஓட்டு. என்னோட பாகத்தில் 900 ஓட்டுக்கிட்ட இருக்குது. நான் 700 ஓட்டாச்சு வாங்கி காட்டுவேன். 700 ஓட்டு கண்டிப்பாக தளபதிக்கு விழுவோம் பாருங்கள். அப்போ என்னோட வட்டத்தில் மட்டும் 27 பாகம் இருக்குது. ஒரு பாகத்துக்கே 700 ஓட்டு வாங்குறோன்னா அப்போ பார்த்துக்குவோம். நாங்கள் தான் வின்னு. யாரோ ஒருத்தர் சொன்னார், 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடலான்னு சொன்னாங்கன்னா தளபதி தான் அடுத்த சிஎம். நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்தணுன்னே அவசியம் கிடையாது. அவர் வந்து அன்ன போஸ்ட்டாகவே ஜெயிச்சிருவார். வராரு, கண்டிப்பாக அதை நடக்கும், போராட்டம் நடக்கும், நிறையா பாலிடிக்ஸ் நடக்கும் உள்ளேவே. ஆனால் கண்டுக்கூடாது எல்லாமே. ஏன்னா அவரே சொல்லிக்கிறாரு, எதிரிங்க எதிர்ப்பாங்க நம்மளன்னு. அதை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் பெரம்பூர் வராரு, அப்புறம் அண்ணா நகர் விருங்கபாக்கம் வராரு. அப்போ கண்டிப்பாக அந்த ரோடு ஃபுல்லாகவே எல்லாம் பிளாஸ்டாக தான் ப்ரோ இருக்கும். பிரச்சனை தான் ப்ரோ. தளபதினால பிரச்சனை தான். அவர் வந்தாலும் பிரச்சனை நடக்குது, எப்பவுமே நடக்க செய்யுமே. அவர் ஒரு படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ஒரு பாட்டு விட மாட்டாங்க. வந்தாலே பிரச்சனை தான் ப்ரோ. அவர் வந்தாலே சர்க்கார் என்ன சொல்ல ப்ரோ, கூட்டெல்லாம் ஓட்டா மாறுது. அந்த கூட்டம் தான் ப்ரோ ஓட்டு. மொத்தமே காட்டு வரும் பார்த்தீங்களா ஓட்டு. அதான் கூட்டமே ஓட்டு. இது எல்லாருமே ஓட்டு தான். விஜய்க்கு நம்ம ஓட்டு தான். ஃபுல்லாக தளபதி தான் ஓட்டு. டிஎம்கே கூட்டம் வருதுல, காசு கொடுத்துருவா, அப்போ அவங்களுக்கு ஓட்டு ஆகாதா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கு கூட்டம் வருது ஓட்டு ஆகுதுன்னா அப்போ அவங்களுக்கு ஓட்டு ஆகாதா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு வயிற்றுச்சல், அவங்க புலம்புன்றாங்க, புலம்பிட்டு போட்டோம். வேறு எதுவும் மாஸ்டர் படத்தில் என்னடா இது என்ன புச்சவெல்லாம் கோடி பேர் சொல்ல மாட்டீங்களா? அதான் உண்மைதான் ப்ரோ. ரோட் ஷோனா பயம் தான் ப்ரோ. இப்போ நம்ம இங்கே மீட்டிங் நடக்குது, எல்லாரும் வீடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சும்மா தலைமை வந்தாலே போதும், இந்த ரோடே பிளாக் ஆகிடும், வேலை வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் பாலிடிக்ஸ்காரங்க வேலை செய்யாமல் வேலை பார்க்கணுன்றாங்க. ஆனால் விஜய் வந்தால் இது வேலை, போலீஸ்காரனுக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை வந்துடும் அவர் வந்தாலே. அதான் எப்படின்னா நோம்பாக நோம்பு கொண்டு போகணும் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு. ஆனால் விஜய் வந்தால் வேலை செய்யணும்ல, அதான் பயம் பயம் தான் விஜய்னாலே. நம்ம ஃபுல் ஃபோக்கஸே தளபதி உட்கார வைக்கணும், அவ்வளோதான். அவங்க சொல்கிறவங்க பேசிதான் இருப்பாங்க, நம்ம அதை கேட்கக்கூடாது, வாங்கி உட்கார வைக்கணும், அவ்வளோதான். அவரை அவாய்ட் பண்ணிடலாம் ப்ரோ. அதான் வேணாம் நம்மளுக்கு. நம்ம ஃபோக்கஸ் தளபதி மட்டும்தான். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க தேவையில்லை. நம்ம ஃபோக்கஸ் தளபதி மட்டும்தான். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கேட்டு தான் இருக்கணும். ஆனால் தளபதி சொல்லும்போது நமக்கு அந்த வழியில் போகணும், நம்ம அவ்வளோதான். பெரம்பூரில் கண்டிப்பாக தலைவர் தான். வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே ஃபுல்லாக அதிருப்தியில் இருக்கிறாங்க. யாராண்டா கேட்டாலும் விசாரித்தாலும் டிவிக்கே தான் சொல்கிறாங்க தவிர வேறு எதுவும் எதுவுமே யார் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரதே கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் அவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியாது, பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன், நான் வந்து பக்கா திமுகவில் இருந்தவன். அது பிடிக்காம தான் நான் டிவிக்கேல இப்போ இணைஞ்சிருக்கு. இப்போ தான் இணைஞ்சிட்டு தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். சுத்தமாக அவங்க செய்கிறது எதுவுமே சரி கிடையாது. டிவிக்கேல வந்து நான் வந்து பொறுப்பில் எதுவும் இல்லை. ஆனால் மதுரவாயில் 147 திமுக சதீஷ்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்.
அது சுத்தமாக அவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்காம தான் நான் வந்து இதில் இணைஞ்சேன். ஏன்னா ரொம்ப சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போய் எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாத விஷயம் யாருக்கும் ஒன்றுமே கிடையாது இங்கே. ஏன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ வந்து யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிருக்காங்க. இவங்க அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. எல்லாரும் ஒரு கையில் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா விஷயமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பெரம்பூர் தொகுதியில் அண்ணன் நின்னாருன்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே கிடையாது. நின்னாலும் டெபாசிட் கண்டிப்பாக போகும். அதை தாண்டி வேறு எதுவும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. என்ன நின்னா பொதுக்கூட்டம், நடந்தால் மாநாடு, இதுதான் அந்த பயத்தை கண்டு தான் இவங்க வந்து இது வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போயே கொடுக்கல, அப்போதுலேருந்து கூட எஸ்ஓபி போட்டு அப்போதுலேருந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலையை. பயம் இல்லைன்னா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. யாரும் ரோட் ஷோ பண்ணல, எல்லாம் தான் ரோட் ஷோ பண்ணாங்க. இப்போ அவருக்கு மட்டும் தான் இந்த தடை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வந்து ரோட் ஷோ கொடுக்குறாங்கல்ல, அண்ணனுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பயம் அவ்வளோதான். இதை தாண்டி என்ன சொல்லுது, பயம் வந்து போய் தோல்வி பயத்தினால தான் இப்படி பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தோல்வி பயம். அரசியல் வந்து 1008 விமர்சனம் வரதான் செய்யும். பொது வாழ்க்கையில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வருதான் செய்யும். அதெல்லாம் கடந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இது அவங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க, மலையை பார்த்து ஏதோ நாய்க்கு வலிக்குதுனாங்க. நாய்க்கு தான் வந்து வாய் வலிக்கும், மலைக்கு வலிக்க போகிறது கிடையாது. மலை அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. பெருசாக காவல்துறை வந்து ஜனத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கட்டுப்படுத்த வாய்ப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதான் நான் முதல்ல சொன்னேன், அண்ணன் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா மாநாடு. அந்த மாநாட்டை போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. அது தேர்தல் கமிஷன் தான் அது என்ன ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். யாரை எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு அண்ணனை போய் எதிர்த்துங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. என்ன அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் முதல்ல அவங்களுக்கு தெரியல. நம்ம கிடையாது தற்கூரி, அவங்க தான் ஒன்றா நம்ம தற்கூரி. இதான் உண்மை. நம்மளை போய் தற்கூரின்றாங்க, அது தப்பு. அவங்க தான் தற்கூரி. யாரை எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் எதிர்க்கணும். ஆளுங்கட்சியில் நடக்கிற நிறைவு குறைகளை தான் சொல்லணும். இதுதான் வந்து எதிர்கட்சின்றதுக்கு ஒரு அர்த்தம். அதை விட்டுட்டு அண்ணனை போய் எதிர்த்துங்கிறது என்ன இருக்குது, அண்ணனை எதுக்கு எதிர்க்கணும். அவர் இப்போ தான் வந்திருக்காரு, வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறாரு. அதுதான் உண்மை. அதை பொறுத்துக்க முடியல அவங்களால. அவ்வளோ ஏன்னா அவங்க ஓட் பேங்க் போகுது, க்ளீனாக அவங்க ஓட் பேங்க் போகுது. டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம் தான் சீமான், அவ்வளோதான். டெபாசிட் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாட்டை முருகமே ஒரு பிக்காளி பையன் ஊர் உலகத்துக்கே கிடையாது. ஆமாம், அவரமே விஜய் அவர்களை பேசுறதுனால, அண்ணனை பேசுறதுனால அவருக்கு வருமானம் வருது, அதனால பேசுறாரு. விமர்சிக்க தான் எங்கள் அண்ணன் வளர்ந்துன்னு போவார். புரியுதுங்களா? விமர்சனங்களை தாண்டி தான் நாங்கள் சினிமாவிலே நிறைய விமர்சனங்களை தாண்டி தான் நாங்கள் வின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த 26 அண்ணன் தான் ஜெயிப்பார், விசில் சின்ன தான் ஜெயிக்கும். விமர்சனங்கள் இல்லாமல் எந்த களத்தில் எந்த பயணம் செய்ய முடியாதுங்க. எல்லா விமர்சனம் வந்து இப்போ அன்பின் மகேஷ் இப்போ அந்த அடிப்பட்ட இறந்தார்ல, அதை போய் பார்க்க போகிறார். இவ்வளோ சம்பவம் நடந்ததுல, பாலியல் வன்முறை, அதே போய் பார்க்கல. இப்போ கேள்வி கேட்டால் நீங்கள் அதையும் கேட்கணும்ல, பத்திரிகையாளர்களும் நீங்கள் அதையும் கேட்கணும். இதை மட்டும் ஏன் கேட்குறீங்க? இப்போ இன்றைக்கி போய் பார்க்குறாருல, அந்த இறந்த பொண்ணு அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு, நான் எல்லாத்தையும் செய்கிறேன்றாரு. ஏன் இதேமாரி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாங்க, அவங்க குடும்பத்தை பார்க்கணும்ல, ஏன் பார்க்க மாட்டாரு? இதுலேருந்தே தெரியல, ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. அண்ணனை எந்த இடத்துலையும் வந்து தடுத்து நிறுத்தலாம். ஆனால் அதனால் புரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளோ தடுத்து நிறுத்துறீங்களோ, அணையாட்டு நீங்கள் அணை போட்டிக்கினே இருந்தீங்கன்னா அணை உடையும். 2026 அந்த அணை உடைஞ்சி இந்த தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலும் வாக்கு விகிதத்தில் ஜெயிக்கும். கூட்டத்தை கட்டுப்பட முடியுமா? இப்போ இந்த கூட்டம் இதை விட 100 மடங்கு வந்து இங்கே நிற்கும். அண்ணன் வந்தால் அது கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கான ஆளுமைங்க கிடையாது. இப்போ 5 இடத்துல நடக்க போதே, அதில் வந்து நல்லபடியாக நடந்தாலும் அதில் சூழ்ச்சிகள் நடக்கப்படும். இது எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூழ்ச்சிகள் நடக்கும், அதில் அசம்பதம் நடந்து அண்ணன் பேரை ஒரு பழிக்கு வழி கொடுத்துக்கு அவங்க நடத்துவாங்க. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா மக்கள் வருவாங்க. அது மக்களோட கடலில் அண்ணன் மிதக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் பையனுக்கு அதுமாரி நடக்கலை, அவர் போகிற ரோட் ஷோக்கு அதுக்குமாரி நடக்கலை, இவருக்கு மட்டும் தன்னிச்சையாக அதை எப்படி வராங்கன்ற ஒரு ஆதங்கம் தான். தீவிர ரசிகர் நான். அவர் படம்லாம் பார்ப்பேன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை நேரில் பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு. அம்மா அப்பா 2 பேருமே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அவரை நேரில் பார்த்தேன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும்னு ஆசை. விஜய் நடிக்கிறதோட ஜெயிச்சு வந்து செஞ்சால் போதும், மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் போதும்.